பண்ற? அரிசி எல்லாம் கப்புல போடுற. தக்காளி சோறு. தக்காளி சோறு நீ எதுக்கு பண்ணணும்? அதை நானே பண்ணிடுவேனே. எங்க மாப்பிள்ளை சொன்னாங்க. ஏன் உன் மாப்பிள்ளை சொன்னாதான் கேட்பியோ? நான் சொன்னா கேட்க மாட்டியோன்னு. எனக்கு சமைக்க தெரியல. நான் கிளி கிளின்னு கிழிச்சிருவாரு. கிளி கிளின்னு கிழிச்சிருவாடா. அதுக்குன்ட்டு கேவலமா சமைக்காத. ஆமா, இப்படி ஸ்டார்டிங்ல இப்படி சொல்றீங்க. அப்போ அது உங்களுக்கு தான் டேஸ்ட். சாரிம்மா, சாரி மன்னிச்சிரு. நீ நல்லா சமைப்பேன்னு எனக்கு தெரியும். பார்த்துக்கோங்க. இல்ல வேணாம். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். யாரும் பண்ணாது. சரி ஓகே. சுத்தமா எனக்கு பிடிக்கல. சரி. ஆசையா உங்க அக்கா ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறது நான் தான் இப்போ பார்க்குறேன். வேணா வரியா? ஹெல்ப் பண்றியா? நான் எதுக்குக்கா உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? ஜான்சி ராணி, இது ஓவரா சொல்ற. அம்மா சொல்றம்ல. என்ன நீ எனக்கு அம்மாவா? எங்க அம்மா யாருன்னு தெரியுமா? இவங்க தான் எங்க அம்மாவே. நான் தானே முதல்ல சொன்னேன். என்ன ஆச்சுக்கா? அவங்க தானே சொன்னாங்க, நானா சொன்னேன்? அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க? சாரி. இருக்கட்டும். எவ்வளோ நேரமா அரிசி நான் வரீங்களா? கூட மாட ஹெல்ப் பண்ண. நான் வரலப்பா, நீயே சமைப்பா. அதான் நீ தானே சமைக்கிறேன்னு முதல்ல அனுப்பிடிச்ச. நீயே சமை. ஹெல்ப் பண்ணுறேன். நீ தானே வேண்டான்னு சொன்னேன், அதான் நானும் விட்டுட்டேன். ஜான்சி ராணி, என்ன காமெடி சொன்னாங்க நீ சிரிச்சிட்டு இருக்க? என்னாச்சு? எவ்வளோ ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துருப்பா. சிரிப்பா இருக்கு. என்ன சிரிப்பா இருக்கு? அவளுக்கு சிரிப்பாதாமா இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் சமைமா. பசி வேட இருக்கு. இல்லாட்டி ஹோட்டலையாவது ஒரு மேல் சாதம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கலாம் அந்த நேரத்துக்கு. சுட பாயாசம், அப்பளம், மோர் அதெல்லாம் தருவாங்க. அவியல், பொரியல் நல்லா இருக்கும். ரமணாஸ் ஹோட்டலுக்கு இந்த நேரத்துக்கு போயிருக்கலாம். நீ என்னடானா தக்காளி சாதம், குக்காளி சாதம் பண்ற இது ஒன்று. அதுக்காக தான் நான் காத்திருக்கேன். டக்குன்னு பண்ணுமா? இவ்வளோ நேரமா தக்காளி சாதம் பண்ணதுக்கு? தக்காளி சாதம் பண்ண அரிசியே டக்குன்னு வெந்துடும். இதெல்லாம் அரிசியை கழுவிட்டு வரேன். டக்குன்னு கழுவிட்டு வாமா. இவ்வளோ நேரமா? அப்பா தாயே வாஷ் பண்ணியாச்சா? 2-3 தடவை வாஷ் பண்ணியாச்சா? அப்போ பண்ண ஆரம்பி. அடுத்து என்ன பண்ணணும்? நான்லாம் ஒரு வாட்டியே வாஷ் பண்ணிடுவேன். நீ என்னடானா ஒரு 2-3 வாட்டி எங்கிட்ட கதை விடுற. ஆமா, 2-3 தடவை தானே வாஷ் பண்ணணும். சீச்சி, ஒரு தடவை தான் வாஷ் பண்ணணும்க்கா. நீங்க தப்பா பண்ணிருக்கீங்கக்கா. சுத்தம். அதான் அசுத்தமா இருக்கும். நம்ம ஊர் அரிசினா சுத்தமா தானே இருக்கும். என்ன அசுத்தமாவா இருக்கும்? ஆமா, அவங்க மிதிச்சிருப்பாங்கல்ல. நம்ம ஊர் அரிசியில அப்படிலாம் மிதிக்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. தொட்டு தான் கும்பிடுவாங்க. மிதிச்சிட்டாங்க. நம்மளோட பேர் தான். நான் மிதிச்சதை பார்த்தேங்கனால அதனால எப்படி வாஷ் பண்றேன். சரி ஃபர்ஸ்ட் பண்ணு. பேச்சு கொடுக்காத. நேரம் ஆகுதுல்ல. கொஞ்சோடி ஆயில் ஊற்றணுமோ? சீ, அறிவு இருக்கா? ஆயிலா ஊற்றுவாங்க? தண்ணி தானே ஊற்றுவாங்க. டேஸ்டா இருக்கும் பாருங்க. எனக்கு சாப்பாடு பண்ண தெரியுமா? இல்லாட்டி நமக்கு விஷம் கொடுத்துருவாளா? ஒருத்தி ரசம் பண்ணா அந்த ரசம் விஷம் ஆயிட்டு அதை மாதிரி நீ பண்ண போறியோ? என்ன? அங்க ஒரு குட்டி பவுல் இருக்கு, எடுத்துட்டு வா பாப்போம். எதுக்கு நான் எடுத்துட்டு வரணும்? உனக்கு சமைக்க போறோம்ல. குட்டி பவுலா எடுத்துட்டு வரேன். நான் வந்துட்டேங்கா. இந்த 2 பவுலா இந்தாங்க. இந்த இது அங்க வச்சிருந்தாங்க. சரி வச்சாச்சுக்கா. நான் என் பிளேஸ்க்கு போயிடுறேன். ரொம்ப பிடிக்கும். சரி எனக்கு ரொம்பவே புகழாதீங்க, வெக்கமா இருக்கு. அம்மா இது என்னதுமா? ஜெனிஷா ஓன்ட்ட தான் கேட்கேன். தக்காளியா? தக்காளி இப்படியா இருக்கும்? வெட்டி வச்சேம்மா. வெட்டி வச்சியோ? சரி வெட்டி தூள். என் பிள்ளைனா இப்படியா பண்ணுவா? எப்படி பண்ணுவா? பண்ணிடுவா, நல்லா பண்ணிடுவா. அவ சூப்பரா பண்ணுவா. தக்காளி ஆல்ரெடி வெட்டி வச்சிருப்பா. நீ தான் குட் கேர்ளு. நீ தான் ஆல்ரெடி வெட்டி வச்சுட்டல. உன்னை பாராட்டணும்னு தோணுது. என் செல்லம், என் தங்கம்.
ஜெனிஷா நான் ஒன்னதாம்மா புகழ்றேன். தேங்க்ஸ்மா. ஐயோ அப்பா புகழ்ந்தெல்லாம் போதும், இவன் சமைக்கிறதுக்கு நேரம் பாக்கிடுவா போல. புகழ்ந்தா சமைப்பேன். எனக்கு இது ஜெனிஷா இது என்னது ரெட் கலர்ல இருக்காங்க வெளியில, கொட்டிட்டியோ? ஆமா ஒண்ணே உடைச்சிருவேம்மா. தொடக்கலன்னா நீ சமையல் விட்டு போக மாட்டே பாத்துக்கோ. தொடச்சக்கப்புறம் தான் உனக்கு சோறு. நான் தானே மத சமைக்கிறேன். சமைச்சாலும் தொடச்சக்கப்புறம் தான் உனக்கு சோறு. தொடச்சக்கப்புறம் சாப்பாடு. அது வரைக்கும் நாங்க தான் சாப்பிட்டுட்டு இருப்போம். நீ பாரு, நானே வீட்டை சுத்தம் பண்ணி போட்டுருந்தேன்னா கொட்டிருவியோ நீ? சுத்தம் பண்ணி என் குறுக்கெல்லாம் வலிக்கு. நீ சுத்தம் பண்ணி பாரு, அப்போ உனக்கு தெரியும் அதோட அருமை. சரி சரி, இந்த வீட்டை ஃபுல்லாவே க்ளீன் பண்ண, அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் புத்தி. அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நான் அடுப்புல வைக்கிறது மடியிலே வச்சு மிக்ஸ் பண்ணிட்டேன். தக்காளி சோறு ரெடி ஆயிட்டா? இல்ல, தக்காளி சோறுக்கு ஒரு ஊறுகாய் தான் நல்லா இருக்குமே. ஊறுகாய் விட பக்கத்து கடலை விட வாங்கிட்டு வரியா? அண்ணாச்சி கடலை நான் பண்றேன். ஊறுகாய் நீ பண்ணுவியா? தெரியும் எனக்கு. ஒன்னெல்லாம் நான் நம்ப முடியாது. ராஸ்கிங் இந்த காசு பக்கத்து கடலை மாங்காய் ஊறுகாய் வாங்கிட்டு வா. சரிப்பா நான் வாங்கிட்டு வரேன். ஊறுகாய் இல்லைன்னு வரப்போவாங்க. அப்போ ஊறுகாய் வேண்டாம், அப்பளப்பூ வாங்கிட்டு வா. அப்பளப்பூ நான் பொரிச்சு தரேன் உனக்கு. அப்பளப்பூ எனக்கு பொரிக்க தெரியாம இருக்கேன். கையிட்டே மிக்ஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். சரி அப்பளப்பூ தானே வாங்கிட்டு வருவான். பெரிய பாட்டில் இவங்ககிட்ட எப்படி இருக்கோ, பெரிய பாட்டில் இல்லாட்டி சின்ன பேக்கெட்டாவது வாங்கிட்டு வா, டக்குன்னு போ. போறேன், கடைக்கு போறேன்ப்பா. நான் ஜெனிஷா அக்காட்ட கேட்டு தான் போவேன். அக்கா நான் ஊறுகாய் வாங்க போட்டாக்கா? வேண்டாம் தங்கோ, எங்க அப்பா கேட்குறாங்கக்கா. அப்பாக்கு நான் பண்ணுறேன். கண்டிப்பா சரி ஓகேக்கா. ஏக்கா அதில் ஏதாவது பேக்கெட் மாதிரி பண்ணிடுங்கண்ணக்கா. ஓகேக்கா. அப்பா நான் பெரவு வாங்க போகிறப்ப வெயில் கொளுத்தி வச்சு சாத்துதுப்பா. சரி ஓகே, அப்போ பெரவு கண்டிப்பாக வாங்க போனோம், மறந்துடாத. சரிப்பா. அப்போ இன்னைக்கு காரம் தான் போது போல. தக்காளி சாத்துக்குலாம் இவ்வளோ காரமாடா? தக்காளி சாதம்னா காரமாக தானே இருக்கும். அது இனிப்பாக இருக்கும். இனிப்பாக தானே இருக்கும். உங்கள்கிட்ட வந்து நான் சமைக்கிறேனே. சரி கொஞ்சம் நேரம் மூடி போடலாம். என்ன செய்யணும்னே தெரியல, சும்மா சமைச்சு வச்சிருக்கோம். எவ்வளோ நேரம் ஆகும் ஜெனிஷா? ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷமா? சரி ஜெனிஷா அக்கா சமையலை பார்த்த உடனே வாயிலா ஊறுது. எனக்கும் தான். அப்போ நம்ம 6 பேருக்குமே வாய் ஊறுது போல. ஆமா, டக்குன்னு சமைக்க தற்கப்புறம் சாப்பிடுவோம் ஒரு புடி. மறக்காம ஊறுகாய் எனக்கு வேணும். சரிப்பா சரி. என்ன ஜெனிஷா அது மல்லி புதினாவா? இல்ல, ஓம்பலி இல்ல. ஓம்பலியா? யக்கு 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 யக்கு. அப்பதான் டேஸ்டா இருக்கு. ஓமவல்லி எல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் போட மாட்டாங்க. ஆமா, எங்க விஷத்தை கொடுத்து எதுவும் ஆக்கிராத. நான் சாப்பிட்டு பார்க்கவா? நீ சாப்பிடுப்பா, அதுக்கப்புறம் நாங்க லாஸ்ட்ல சாப்பிடுறோம். நடிக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு தட்டு ஃபுல்லா எடுத்து சாப்பிடு ஃபர்ஸ்ட், அப்பதான் நாங்க நம்புவோமே. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் நீங்களே. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு, அம்மா பாத்துக்கிறேன் இந்த வேலையை. பரவாயில்ல, நானே க்ளீன் பண்ணிட்டு சாப்பிடுறேன். சரி. அப்போ சோறு நல்லா அர்த்தம். நீ எல்லாம் சொல்லட்டும். என்னது? என்ன ஜெனிஷா சொன்ன? ஒன்றும் புரியலையே. அப்போ தாத்தா சொல்லுது சோறு நல்லா இல்லைன்னு அர்த்தம். நல்லா இல்லைன்னு அர்த்தமா? ஒன்றும் புரியலையே. எதுக்குப்பா நல்லா இல்லாம போயிட போகுது? ஆமா எதுக்கு நல்லா இல்லாம போயிட போகுது? ஆமா தாத்தா சொல்லுங்க தாத்தா. மல்லியில போட்டு வர திட்டி தாத்தாட்ட பேசுங்க. அது எனக்கு என்ன தெரியும். மல்லியில புதினா போட்டாச்சா? அது மல்லியில புதினா இல்ல, ஓம்பலி இல்ல. ஓகே கூடு. சூப்பரா இருக்கு. சாப்பிடவே இல்லை. சும்மா நான் இதை க்ளீன் பண்ணிட்டு சாப்பிடலாமா எல்லாரும்? க்ளீன் பண்ணி சாப்பிடலாம். டக்குனு க்ளீன் பண்ணு. ஐயம்மா
ஜெனிஷா பாத்துடா. சரிடா. இந்தாங்க அரிசி சாப்பெல்லாம் உள்ள போடுங்க. உள்ள போடுங்க. சரி போடுறோம். உள்ள போட்டாச்சு நீ சொன்ன மாதிரியே. சரி அப்போ எல்லாத்தையும் இதுக்குள்ள ஓட்டலாம். தர ஃபுல்லாக ஃபுட் கலராக இருக்கு. என்ன சொன்ன? தர ஃபுல்லாக ஃபுட் கலராக இருக்கு. அப்போ நீ தக்காளி போட்டிருக்கியா ஃபுட் கலர் போட்டிருக்கியா? தக்காளி அரைச்சா என்ன கலரில் இருக்கும்? ஓ சரி சரி. அது பெரிய சமைச்சு. அம்மா இதை அங்கே வச்சிருங்க. நெல் வைக்கணும். சரிம்மா வச்சிட்டம்மா. அப்போ நம்ம பெருக்கிடலாமா? க்ளீன் பண்ணலாம். நீ வேணா க்ளீன் பண்ண, நாங்கள் க்ளீன் பண்ண விரும்பல. இல்லை ஆயிலில் வச்சு யாராவது க்ளீன் பண்ணுவாங்களா சொல்லு? ஆயிலில் வச்சு யாராவது க்ளீன் பண்ணுவாங்களா சொல்லு ஜெனிஷா? இது ஆயிலா தண்ணியா? ரெண்டுமே ஆயில் வாட்டர் மங்களா. நான் ஆயிலில் வச்சா பெருக்க சொன்னேன், க்ளீன் பண்ண சொன்னேன். ஆயில் வாட்டர் நம்மளாமா கொஞ்சம் மாப்படிக்க சொன்னனோ ஆயிலில் வச்சு. சரி மாப்படிக்க. மாப்படிக்காத, மாப்பு ஒம்பா பேர போகுது. வேண்டாம் சொன்னா கேளு. வீணா நீ ஒம்ப கொடுத்த விலைக்கு வாங்காத சொல்லிட்டேன்.